நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஆதவர்ஜுனா மண்டியிட்ட ஆதவர்ஜுனா, ஓகே ஃபைன், சந்தோஷம் தான். இது எதிர்பார்த்தது தான். ஐயோ ஆதவர்ஜுனா மண்டியிட்டு விட்டார், தலைவர் காலில் விழுந்தார், அதை வச்சு கொண்டாட முடியும். ஆனால் விழக்கூடியவன் தான், விழணும். என்னெல்லாம் என்னோடய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிக்கையை விடுற அளவுக்கு இவெல்லாம் ஒரு பெரிய ஆளாக இல்லை. ஆனால் அறிக்கையை விட்டுட்டார். ஓகே, அவர் என்ன நினச்சார் என்னன்னு தெரியல. அவர் மனசை ஒருத்தன் குத்திட்டான் அப்படின்றதே என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவன் தான் அவனை கூப்பிட எனக்கு தோணுது. பெரிய மனிதர் தான். ஓகே, ஒரு பெரிய கட்சியை நடத்துகிறார் அவர். இவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினுடைய மருமகன், மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு புறம் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார். ஓகே, ஆனாலும் சூப்பர் ஸ்டாரை தொட்டால் எவனாலும் நமக்கு அவன் ஒருமை தான். இப்போ இன்றைக்கி வரைக்கும் சீமான அவன் அந்த மனம் இந்த மனம் தான் நம்ம கேட்குறோம். சீமானுடைய தம்பிமார்கள், சீமானுக்கு அவன் தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவனையும் நம்ம வந்து மதிக்கிறதில்ல. அதே மாதிரி தான் இவனையும் நம்ம பெருசாக மதிக்க போகிறதில்ல இனிமேல். அதாவது தலைவர்கிட்ட அறிக்கை வந்து 5 நிமிஷம் ஒரு அறிக்கை மறு அறிக்கை கொடுத்து, ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, பாசத்திற்குரிய ரஜினிகாந்த் பேசுகிறானே, பாசத்திற்குரிய ரஜினிகாந்த் அவர்களே, உங்களை நான் பேசவே இல்லை. என்னோட இன்டென்ஷன் வேறு. திமுக இப்படி பண்ணிருச்சு, திமுக, அதனால தான் நீங்கள் 2021 நீங்கள் களத்தை விட்டு வெளியில் போனீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த அறிக்கையில் போட்டு உடனே அனுப்பியிருந்தானா இவனை வந்து மதிச்சிருப்போம், மன்னிச்சிருப்போம். அப்போ கூட நான் மதிச்சிருப்பேன் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில ரஜினி ரசிகர்கள் நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் மனம் ரொம்ப இலகுவான மனம் படைத்தவர்கள், அவங்க மன்னிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் நைட் அது ஒரு பெரிய ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இப்போவும் பல பேர் சொல்கிறாங்க. ஒரு ட்ராமா மாதிரி அங்கே வந்து முன்னாள் ரஜினி மன்றத்தினுடைய தலைவர் ரசிகர், ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல மனிதர், சின்னவர் அசோகனை, அவர் வந்து அங்கேயே இவனை கேள்வி கேட்டு அங்கேயே இவனை வந்து இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து பதில் கொடுக்குறாரு. பதில் கொடுக்கும் பொழுது மன்னிப்பு கேட்குறேன், அது கேட்குறேன், இது கேட்குறேன்றதெல்லாம் வந்து எனக்கு என்னவோ அதை ஏற்புடையதாக இல்லை. இவன் உடனே வந்து பயந்து போய் இப்படி நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாதுன்னு வந்திருந்தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசவே கூடாது. இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்குது தலைவரை பற்றி பேச? யார் இவன்? என்ன பண்ணார் தலைவர்? இவங்களுக்கு நல்லதானே பண்ணார். நீ ஒன்றும் இல்லை, உங்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் கட்சி வந்து நல்ல ஒரு ஆரம்பம், இந்த கட்சி நல்லா இருக்கும், வாழ்த்துக்கள் தெரிவித்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த திரைத்துறையிலேருந்து எவனும் உன்னை மதிக்கல. சுப்ரீம் ஸ்டார் உன்னை சூப்பர் ஸ்டார்னு சொன்னானே ஒரு காலத்தில், அந்த சுப்ரீம் ஸ்டார் ஏதாவது சொன்னானே அவனை பற்றி, ஏதாவது உன்னை பற்றி, உங்கள் கட்சியை பற்றி, கட்சி நல்லா வரட்டும் வைக்கணும்னு பேசினாரா? கமலஹாசன் உன்னை பற்றி, இந்த கமலஹாசனும் இந்த உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த ஆன்லைன் மடக்கு ஊதிகளும் சேர்ந்து கமலஹாசன் வந்து என்ன ஆட்டம் போட்டிங்க, அந்த ஆள் ஏதாவது உங்களுக்கு வாழ்த்து சொன்னானா? வேறு எந்த சீனியர் ஆக்டராக வாழ்த்து சொன்னாடா அவங்க கட்சிக்கு? ஆனால் வாழ்த்து சொன்னது முதல்ல வாழ்த்து சொன்னது யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுதான் அவர் பண்ணது தப்பா? ரெண்டாவது உங்கள் மாநாடு இந்த விக்ரவாணி மாநாடு, ஒரு மானங்கட்ட மாநாடு நடத்துனீங்களே, அந்த மாநாடை பற்றி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்கும்பொழுது சொல்லுவார், மாநாடு மிகப்பெரிய வெற்றி, அதாவது விஜயனுடைய முதல் மாநாடு மிகப்பெரிய வெற்றின்னு விஜய் அப்பனே சொல்லலை. ஆனால் இந்த ஆள் சொன்னாப்புல, யார்? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாப்புல, அந்த ஒரு நன்றி கடனுக்காவது நீங்கள் அவர் கழுவி குடிக்கணும் கடைசி வரைக்கும். ஆனால் நீங்கள் போகிற போக்கில் அவரை பற்றி பேசுகிறது, அந்த திமிரு, அந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இவருடைய ரேஞ்சு, இவருடைய கால் தூசிக்கு நீங்களாம் பெறுவீங்களா? ஆனால் இவரை தொட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நிம்மதியாக நீங்கள் அரசியல் பண்ணலாம்னா எப்படியா முடியும்? இவரை தொட்டவன் எவனுமே அழிஞ்சான் அரசியலாக பண்ணுறதுனா வரலாறு. ஒன்று வரலாறு படிங்க, வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆளோட பவரை தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆளோட மாசை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நடிகர் தானே. எதிர்க்கட்சிக்காரெல்லாம் இன்னும் கங்கணம் கட்டிட்டு வரான். இவரை பற்றி தப்பாக பேசிட்டேன்றனால எதிர்க்கட்சிக்காரன் இதை ஒரு பெரிய அரசியலாக்கணும்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? இவரை பற்றி எவன் தப்பாக பேசினாலும் அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் மைலேஜ் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இவரை ஒருத்தன் தொட்டுட்டான்னா அவனை ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா இவரை தொடவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்றது எதிர்க்கட்சிக்காரன் எல்லாருக்கும் தெரியுது. ஆளுங்கட்சிக்காரன் அதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கான். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தெரியும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நமக்கு முன்னாடியே பாஜகக்காரன் முந்திட்டான். பாஜகக்காரன் நமக்கு முன்னாடியே முந்திட்டான், அதனால் நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு இதை கையில் எடுக்காமல் அவனுக்கு அமைதியாக இருக்கிறாங்க. இல்லைனா அவனும் கையில் எடுத்துருப்பானுங்க. தேவைப்பட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக இந்தியாவே வந்து நிற்கிண்டா. பிரதமரே ட்வீட் போடுவார், நீ என்ன நாய்? ஏடா தலைவான்னு பிரதமர் போட்டவரா? பிரதமர் போடுறாரு தலைவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போடுறாரு. நீ அதை விடலாம், நீ ஒரு ஆளா நீ? அதனால் வந்து இன்றைக்கி நீ ஏதோ மன்னிப்பு கேட்ட, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குற, அதாவது வருத்தமாக இருந்தால், ஆமாம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க ஐயா, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல உனக்கு என்ன மாரி? நீ வருத்தப்பட்டிருந்தால், உங்களை வருத்தமாக்கி இருந்தால் வருத்தம் தான். வருத்தம் இல்லைனா அவ்வளோ பெரிய அறிக்கை போடுவார். நீ எல்லாம் ஒரு ஆள்னு மதிச்சு நீ என்ன சொல்லியிருந்துருக்கணும்? அப்போ பேசும்போது கூட உனக்கு பேசவே தெரியாது, நீ வார்த்தையே ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேற, உனக்கு பேசுகிறதுல ஒரு ஃப்ளோவும் இல்லை, கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதனால் இதை நான் ஏற்றுக்கிறேன்னு வையேன். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு வருத்தமாக இருந்தால், நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்கய்யா, இவ்வளோ பெரிய அறிக்கை வந்திருக்கு, அதில் உங்கள் மனம் புண்பட்டுருக்குது எனக்கு தெரியுது, அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்,
இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நீ கேட்டிருந்தா அப்புறம் பெரிய அரசியல் ஞானி. அதில் அந்த அரசியல் டேர்ம்ஸ் அந்த என்னென்ன டெம்ப்ளேட்டோ அதான் யூஸ் பண்ணுவார். வருத்தமாக இருந்தால் உங்களுக்கு நான் வந்து பகிரங்கமாக என்னுடைய வருத்தங்களையும் மன்னிப்பையும், உனக்கு வருத்தமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, உன்னைய போட்டு பொலன்னு இந்த எலெக்ஷனில் பொலந்து நீ யார் என்ன ஏதுன்றது இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக உன் கட்சிக்காரனுக்கே அதாவது உரித்து வச்சு நீ எந்த தொகுதியில் நிற்கிறியோ எழுதி வச்சுக்கோ. உன்னுடைய தொகுதியில் நீ 2வது இடம் வர்றதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல், நீ வர மாட்ட, ஒரு மிகப்பெரிய சிக்கல் உனக்கு உருவாகுதுன்னா அது இந்த ரஜினிகாந்த் ரசிகர்களால் தான் உருவாகுது. நீ நினச்சிக்கோ, நீ தொடக்கூடாத இடத்த தொட்டுட்ட, தகுதிக்கு மீறியான ஒரு இடத்த தொட்டுட்ட. அதனால் 2வது இடத்துக்கு நீ வரமாட்ட. நீ 3வது இடத்துக்கு வருவியான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கும். நீ 3வது இடத்துக்கு வரக்கூடாத அளவுக்கு என்ன வேலை இருக்கோ அதை எங்கள் ஆளுங்க பார்ப்பாங்க. உன்னுடைய தொகுதியில் உன் தொகுதி மட்டும் ஃபைனலைஸ் ஆகி அறிவிக்கப்படட்டும், அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. நீ காசை கூடி, ஏன்னா எங்கள் ஆளுக்கு காசு கரையணும் இல்லவே இல்லைன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா உனக்கு தெரிஞ்ச வேண்டிய கேள்வி அவன் சொல்லுவான். ஓகே, ஏன்னா நீ இருக்கிற மேடையிலே உன்னையே பங்கம் பண்ணுறான். இதுதான் ஒரு காக்கா கூட்டத்துக்குள்ளே நம்மளால் ஒருத்தன் கழுகு இருந்திருக்கான் பாரு, அதுதான் உண்மை. அதாவது இப்போ இதே ஆளுகளோ இல்லை வேறு எவனோ பொதுவாக அமுக்குனி மாதிரி உள்ளே போய் சைலண்டாக சத்தம் இல்லாமல் இருப்பானுங்க. இதுதான் ரஜினிகாந்தினுடைய தைரியம். நீ சொல்லியே தைரியம் இல்லாமல் ரஜினிகாந்தை மிரட்டி பயந்து பயப்பட வச்சு அனுப்பிட்டாங்க நீ சொன்னியே. ரஜினிகாந்த் உனக்கு சாம்பிள் காட்ட தேவையில்ல, ரஜினிகாந்தினுடைய ஒரு ரசிகன், ஒரு ஆஸ்தான ரசிகன், நீ இருக்கிற மேடையிலே உன்னையே வந்து கிட்டத்தட்ட கற்பழித்து கிட்டத்தட்ட உன்னைய வந்து மன்னிப்பு கேட்க வச்சான் பார்த்தியா. அதுதான் எங்கள் ரஜினிகாந்த் ரசிகன் எங்கே தைரியமாக இருக்கணும், எங்கே தைரியமாக இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் நீ சொல்லவே வேணும்னு அவசியம். நேற்றே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவனுங்களுக்கு தைரியம் பயமின்மை அப்படின்றதெல்லாம் வந்து பேர்த் ரைட்டு, அதெல்லாம் அதாவது ரத்தத்தில் இருக்கும். எங்கே அடிக்கணுமோ அங்கே, அதாவது யோசிக்கவே நம்ம 500 பேர் இருக்கீங்களா நீங்கள், ஆனால் ஒருத்தன் ஏறி உன்னை கலகலக்க வச்சானா, ஒருத்தன் ஏறி உன்னை மன்னிப்பு கேட்க வச்சானா, அதுதான் ரஜினிகாந்த் ரசிகன். அவன் எங்கே இருந்தாலும் சரி, அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவன் ரஜினிகாந்துக்கு ரசிகன், அவ்வளோதான். அவன் ரஜினிகாந்தினுடைய தொண்டை, அவன் உடம்புல ஒரு ரத்தத்தில் ரஜினிகாந்த் இருக்கார். அதனால் வந்து நீங்கள் சும்மா பேசிட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. அதனால் வந்து நீ தொடக்கூடாத இடத்த தொட்டுட்ட. நீ இப்பவும் சொல்கிறேன் பாரு, அதாவது உன் தொகுதியில் நீ 2வது இடம் வரமாட்ட, 3வது இடம் வரவிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை எங்கள் ஆளுங்க பார்ப்பாங்க. அப்போ தெரியும் உனக்கு இந்த ரஜினிகாந்த் ரசிகர்களை ஏன் தொட்டோம், அதனால் நம்ம இப்படி கெட்டு உட்காந்துருக்கோமே. அடுத்ததாக ஒரு கட்சி, ஏன்னா நீயே பல கட்சி பரமசிவம், நீ அடுத்ததாக ஒரு கட்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உனக்கு உருவாக்கும். இந்த விஜய் உன் பேரில் ஒரு அறிக்கை வரும், இந்த கட்சியினுடைய அடிப்படை பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை பதவியிலிருந்தும் திரு ஆதவர்ஜனா அவர்களை நான் விலக்கி வைக்கிறேன், யாரும் அவர் கூட அனந்தனி பழகக்கூடாதுன்னு அவர் ஒரு அறிக்கை வர்ற, யார் உங்கள் தலைமை மடக்கூதி இருக்கார், அவர் ஒரு அறிக்கை வர்ற அளவுக்கு உன்னை ஆக்கி உன்னை தெருவில் இறக்கி உன்னை கிட்டத்தட்ட நீ ஏண்டா இந்த தவறை பண்ணோம் அப்படின்னு வருந்தி வாழ்க்கைப்புறம் வாழ்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணலை அப்படின்னா நீ வந்து நாங்கள் வந்து ரஜினிகாந்த் ரசிகர் இனிமேல் வெளியே சொல்லலையா? ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். உனக்கு நீயே நல்லா வச்சுக்கிட்ட சூனியம் அது உனக்கு எந்த அளவுக்கு பேக்ஃபேர் ஆகும் போது, உனக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக உன் தலைவனுக்கு. ஏன் இதில் நீ வந்து எனக்கு மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு பெருசாக இல்லை, ஏன்னா நீலாம் ஒரு ஆளே இல்லை தலைவர் முன்னாடி. ஆனால் ஒரு ஆளே இல்லாதவன் எங்களுக்கு தெரிஞ்சா, ஆனால் அவன் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமா அவன் தலைவன். அதை நீயே சொல்கிறியே என் தலைவனுக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிறியே, அதெல்லாம் அப்படி தான், உண்மை தான். அதெல்லாம் ஒரு காலத்தில் இன்னும் அதெல்லாம் சொல்லிட்டு தலையாதீங்க, அதெல்லாம் கேட்கவே கேவலமாக. அதாவது எங்கள் தலைவரே எங்கள் தலைவர் விஜயோடைய தலைவரே வந்து ரஜினி தான், அதெல்லாம் கேட்கவே நாராசமாக இருக்குது. ஒரு காலத்தில் அதெல்லாம் நல்லா இருந்தது, இப்போ அதெல்லாம் நல்லா இல்லை. அந்த டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன அந்த கெத்தாக அந்த அந்த பெரிய மயிறு மாதிரி பேசுங்களா, அப்படியே பேசிக்கலாங்க, அதான் உங்களுக்கு நல்லா இருக்குது, அப்படியே பேசுங்க. நீ மன்னிப்பு கேட்டது எனக்கு தேவை கிடையாது, உங்கள் தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். இந்த மாதிரி எங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தன் பேசிட்டான், அவனை விட்டுருக்கேன், எங்கள் கட்சியை உயிரோடு விட்டுருக்கேன், எங்கள் கட்சியை பேசாமல் நாங்கள் பாட்டுக்கு நடத்திட்டு போகிறோம் அப்படின்னு அவன் வந்து பேசியிருக்கணுன்றதான் என்னோட எண்ணம் இல்லை. என்னை போன்ற பல லட்சம் பல கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெறியர்களுடைய எண்ணம் அதுதான். நீ மன்னிப்பு கேட்டதில்லை, உன் தலைவன் மன்னிப்பு கேட்கணும். உன் தலைவன் எங்கே இருக்கான்? அவன் மனைவரில் எப்படியாவது சமைச்சப்பிள்ள மாதிரி ஏதாவது ஒரு வாரத்தில் உட்காந்துருப்பான், அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் ஏன் தலையிடலை, அவன் ஏன் வெளியில் வரல, அவன் இதே மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தலைவர் சொன்ன மாதிரி ஒரே வரி தான், காலம் பேசாது, ஆனால் பொறுத்திருந்து பதில் சொல்லணும். இந்த தடவை பாரியா, நீ இல்லை, நீ ஏற்கனவே அவுட்டு. உன் தலைவர் 2வது இடத்துக்கு கண்டிப்பாக வருவான். விஜயகாந்துக்கு நடந்த அந்த ஒரு தொகுதி அப்படின்றது கூட
அதாவது நீ ஆதவர்ஜுனா அன்னைக்கு பேசுவதற்கு முன் பேசுவதற்கு பின்னு பிரிச்சுக்கோ. பேசுவதற்கு முன் விஜய் அவர்கள் அவர் தொகுதியில் விஜயகாந்த் போல வெல்வார், மற்ற அனைவரும் தோற்று போவார்கள், தனித்து நின்றால், இப்படின்றதான எல்லாரும் வச்ச ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் ஆதவர்ஜுனா அப்படி பேசியதற்கு பின் விஜய் அவர்கள் அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத ஒரு காரணத்தினால் விஜய் அவர்களே தோற்ற ஒரு நிலைமை 2026 உருவாகியது. 2026 விஜய் அவர்களுடைய தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணம் தாவேகாவை சேர்ந்த அந்த வெர்ச்சுவல் மடக்கு ஊதிகளும் அந்த ரியல் மடக்கு ஊதியும் எங்கு மைக்கு கிடைத்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பேசியதும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்காக ஒரே ஒரு ஒரு மறுப்பு கடிதம், ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டதும் கிட்டத்தட்ட தாவேகாவினுடைய வாழ்க்கையை, அதாவது தாவேகாவினுடைய வரலாறை, தாவேகாவினுடைய வருங்காலத்தை அழித்து ஒழித்தது அப்படின்றது தான் இனிமேல் நீ கேட்க போகிற செய்தியாக இருக்கும். விஜய் அவன் நிற்கிற தொகுதியிலே 2வது இடத்துக்கு வருவான். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபதம். ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் ரசிகனும் குறைந்தபட்சம் 10 to 50 நபர்களையாவது விஜய் கட்சிக்கு ஓட்டு போடாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கையை, அந்த செய்முறை இன்றிலிருந்து தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினாலே உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 15 லட்சம் ஓட்டோ 20 லட்சம் ஓட்டோ அதுவே பாதியாக மாறிடும். நீ சீமானுக்கு கீழ், மறுபடியும் நான் பல இடங்களில் பேசினதான், இவ்வளவு பேச்சு பேசுனது நீ சீமானோட 0.5% கூட மேலே போனோம். ஆனால் இன்றைக்கி எங்களை இழுத்ததுனால என்னமாவது ஒன்றை பண்ணி கீழே இழுத்து போட்டு சீமானுக்கு கீழே ஒன்றை கொண்டு போகிறது எங்களுடைய நோக்கம். ஆனால் அவன் உனக்கு மேலே வர்றது எங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லைன்னு ஏன், அதனால் நீ அவனுக்கு மேலே வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் நீ எதிர்பார்த்த சதவீதத்தோட, நீ எதிர்பார்த்த ஓட்டு எண்ணிக்கையை விட 10 லட்சம் ஓட்டாவது குறையும். அதற்கு காரணம் ரஜினிகாந்த் ரசிகர்களாக இருப்போம் என்று நாங்கள் சபதமேற்று உன்னை இல்லாமாக்கி உன்னுடைய அரசியல் வருங்காலத்தை கருப்பாக அப்படியே திறந்து பார்த்தா ஒன்றுமே, உன் வீட்டிலே ஆள் எவனும் கிடையாது, வெளியே திறந்து பார்த்தாலும் உன்னை மதிக்கக்கூடிய ஒருத்தரும் கிடையாதுன்ற மாதிரி உன்னை ஆக்கி உன்னை நடுத்தருள் நிறுத்தி உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறதுல எங்களை விட இதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் இருந்ததில்ல, இதுக்கு அப்புறமும் இருக்க போகிறதில்ல. பழைய அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாவற்றையும் கேட்டுப்பாரு, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்களாம் அந்த கொரோனா பேட்ச் குட்டி குஞ்சான்ஸ், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு அரசியல் தெரிஞ்சுக்கோ. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் பண்ண சம்பவத்தெல்லாம் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து ஒருவேளை எங்களை மீறி எவனாவது பண்ணியிருந்தா கூட அவன் அழிஞ்சிருக்கான், அவன் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கான். எப்படி பார்த்தாலும் அழிவுன்றது உங்களுக்கு உறுதி தான். இந்த தடவை தப்பிச்சாலும் என்னைக்கா ஒரு நாள் மாட்டுவீங்க. இந்த தடவை நீங்கள் வசமாக மாட்டுவீங்க. இந்த தடவை இவங்கெல்லாம் எதுக்குடா அரசியல் பண்ண வந்தாங்க, இந்த வாய் பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணா அவன் அந்த தலைமை மடக்கு ஊதிய அவன் எங்கடா போனான் அப்படின்னு தேடுற அளவுக்கு நீங்கள் கேவலப்பட்டு நிற்பீங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கம்ப்ளீட்டாக இறங்கி இந்த தடவை சம்பவம் பண்ண போகிறோம். தாவேகான்றது அரசியல் மேப், தமிழ்நாடு அரசியல் மேப்லேருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.